பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நாட்டின் பொருளாதாரம் கணிசமாக மீட்சி பெற்றிருந்தாலும் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையால் அன்வாருக்கு சோதனையான காலம் என பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சரும் PKRின் முன்னாள் துணைத் தலைவருமான டதஸ்ரீ ரவிசி ரம்லி கணித்துள்ளார். தாம் அன்வாருக்கு எதிரானவன் அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் தகுந்த நேரத்தில் நாட்டின் தலைவரை எச்சரிக்க விரும்புவதாக தெரிவித்தார். பெரும்பான்மையை கொண்டிருக்காத அரசியல் கட்சியின் தலைமையில் மலேசியா இந்த பொருளாதார மேம்பாட்டை அடைந்திருப்பது உண்மையில் அதிசயம் என்று அவர் கூறினார். இது அன்வாரின் தனித்துவமான ஆட்சித்தன்மையை காட்டுகிறது என்றாலும் பெரும்பான்மை இல்லாத கட்சியின் தலைமைக்கு அதன் கூட்டணியின் அழுத்தம் அதிகரிக்கும் என்று ரவிசி ரம்லி எச்சரித்தார். இந்த 2026ஆம் ஆண்டு அரசியலுக்காக எடுக்கும் எந்த ஒரு முடிவும் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சராவா, ஜொகூர், மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலை பாதிக்கும் என்று அவர் தெரிவித்தார். அரசியல்வாதிகளை மன நிறைவுபடுத்தாமல் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியாது. ஆனால் அரசியல்வாதிகளின் மன நிறைவா, நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திட்டமா எனும் இரு வெவ்வேறு கொள்கைகளையும் அன்வார் செயல்படுத்தியாக வேண்டும். இது அன்வாருக்கு இக்கட்டான ஆண்டாகவே அமையும் என்று டதஸ்ரீ ரவிசி ரம்லி சுட்டிக்காட்டினார். UPSR மற்றும் PT3 உள்ளிட்ட தேர்வுகள் தொடர்பான விவகாரத்தை அரசு மீளாய்வு செய்யும் என்று கல்வித்துறை அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்னும் பெற்றோர்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளதால் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தேசிய கல்வி ஆலோசனை குழுவான NEAC இந்த மீளாய்வை நடத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சமூகத்தில் விவாதமாய் உள்ள எந்த தேர்வுகளும், அதாவது தற்போது பொதுமக்கள் கவனிக்கும் தேர்வுகள் தொடர்பாக கல்வித்துறை இயக்குனர் டாக்டர் முகமது அசாம் அமாட் கருத்து தெரிவிப்பார் என்றும் குழு உறுப்பினர்கள் அதை விவாதிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு அறிக்கைகள், கருத்து கணிப்புகள் அல்லது முடிவுகளும் அமைச்சரவை முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீளாய்வு நடைபெற வேண்டிய காலக்கெடு குறித்து கேள்வி எழுந்தபோது விரைவில் இது நடைபெறும் என்று கூறினார். மலேசிய கல்வி அமைச்சு பள்ளிகளில் கண்காணிப்பு கேமரா வசதியை நிறுவுதல், பழுது பார்த்தல் அல்லது மேம்படுத்தல் ஆகியவற்றுக்கு உதவ விரும்பும் சமூகத்தின் எந்த தரப்பினருக்கும் வாய்ப்பு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அமைச்சு மேற்கொண்ட ஆய்வில் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் வெறும் 28.9 விழுக்காடு மட்டுமே முழுமையான இயங்கும் நிலையில் உள்ள CCTV வசதிகளை கொண்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பள்ளிகளில் CCTV கேமரா தொடர்பான முன் முயற்சிகளை பெற்றோர் ஆசிரியர் சங்கம், நிதியுதவி, தனியார் துறையுடன் ஒத்துழைப்பு அல்லது சமூக அளவிலான அரசு சாரா அமைப்புகள் ஈடுபாடு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் செயல்படுத்தலாம் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். இந்த அணுகுமுறை பள்ளிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு சமூக பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக பரவும் தகவல்கள் குறித்து அம்னோ கருத்து தெரிவித்துள்ளது. அம்னோ தலைமையகம் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ ராஜினாமா கடிதத்தையும் பெறவில்லை என்று அம்னோ தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் அல்லது உறுதிப்படுத்தப்படாத வதந்திகளை அடிப்படையாக கொண்டு கட்சி தலைமையகம் எந்த ஒரு முடிவையும் எடுக்காது என்று அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுகி தெரிவித்துள்ளார். இதுவரை எந்த தகவலும் பெறப்படவில்லை. சமூக ஊடகங்களில் சொல்லப்படுவதையோ வதந்திகளையோ அடிப்படையாக கொண்டு செயல்பட மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார். எழுத்துப்பூர்வமான அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் ஊடகங்களில் வெளியான தகவல்களின்படி டாக்டர் முகமது அக்மால் சலே அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் பதவியில் இருந்தும் மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகும் எண்ணம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜொகூர் பாசிர் கோடாங் பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 7 வயது சிறுவன் மரணமுற்ற சம்பவம் தொடர்பாக 55 வயது பெண் ஒருவர் இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். ஷானியா ஒஸ்மான் என்று சம்பந்தப்பட்ட அந்த நபர் மீது வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை மஜிஸ்ட்ரேட் நபிலா நிசாம் முன்னிலையில் அவர் தலையசைத்து உறுதிப்படுத்தினார். இது கொலை வழக்கு என்பதால் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வரும் வழக்கு என கூறி அவரிடம் இருந்து குற்றம் ஒப்புக்கொள்ளும் வாக்குமூலம் பெறப்படவில்லை. கடந்த ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி மாலை 7:30 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1:30 மணி வரை பாசிர் கூடாங் தமான் கோத்தா மாசாய் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் ஹாலில் அஸ்வார் ஃபைரூஸ் என்ற சிறுவனை கொலை செய்ததாக சானியா ஒஸ்மான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
குற்றவியல் சட்டத்தின் 302ஆம் பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இக்குற்றச்சாட்டிற்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, மேலும் குறைந்தபட்சம் 12 பிரம்படிகள் தண்டனையாக விதிக்கப்படும். நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்ததுடன் பிரேத பரிசோதனை, ரசாயன மற்றும் DNA அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக மார்ச் 9ஆம் தேதியை அடுத்த விசாரணை நாளாக நிர்ணயித்துள்ளது. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைமை பொறுப்பை பாஸ் கட்சி ஏற்பது குறித்த பிற கட்சிகளின் கவலைகளை பாஸ் கட்சி தலைவர் துன் அப்துல் ஹடி அவாங் இன்று நிராகரித்தார். புதிய கூட்டணி தலைவர் நியமிக்கப்பட்டு நிர்வாகம் தொடர்பான விவகாரங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டவுடன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மத்தியில் அனைத்து கவலைகளும் நீங்கிவிடும் என்று அவர் தெரிவித்தார். அரசை தனித்து அமைக்க பாஸ் கட்சிக்கும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணிக்கும் முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்களின் ஆதரவு மிக அவசியம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். கூட்டணிக்குள் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத கட்சிகளிடையே உள்ள கவலைகள் நிர்வாக செயல்பாடுகள் சீராக நடைபெற்றவுடன் தீர்ந்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக பிரித்தா ஹரியான் மேற்கோள் காட்டியுள்ளது. இதற்கு முன் தாசேக்லுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியை பாஸ் தலைமை ஏற்கும் பட்சத்தில் கராக்கான் மற்றும் MIPP கட்சி தலைவர்கள் கவலை அடைவதாக தெரிவித்திருந்தார். முஸ்லிம் அல்லாதோரை அடிப்படையாக கொண்ட இந்த இரு கட்சிகளும் பாஸ் கட்சியின் தலைமையில் இருந்தால் முஸ்லிம் அல்லாத வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் சிரமம் ஏற்படும் என்று அச்சம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஷா ஆலம் புக்கிட் பண்டாரயா பகுதியில் உள்ள செக்ஷன் U11 அமைந்துள்ள ஒரு மழைநீர் சேமிப்பு குளத்தில் முதிய பெண் ஒருவரின் உடல் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் புதன்கிழமை காலை தெரிய வந்ததாக ஷா ஆலம் போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீன் பிடித்து வந்த ஒருவர் குளத்தில் மிதந்த உடலை கண்டறிந்து காலை 11:30 மணியளவில் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். உயிரிழந்தவர் 70 வயதுக்கும் மேற்பட்ட உள்ளூர் பெண் என்றும் அருகில் உள்ள வீட்டு பகுதியில் வசித்து வந்தவர் எனவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் ராம்சே எம்போல் தெரிவித்தார். மேலும் பிரேத பரிசோதனையில் அந்த பெண் உயிரிழந்து 2 நாட்கள் ஆனதாக அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதே நாளில் மாலை 6 மணி அளவில் சம்பந்தப்பட்ட மாதுவின் குடும்பத்தினர் போலீசாரை தொடர்பு கொண்டு அவரது அடையாளத்தை உறுதி செய்தனர். உயிரிழந்தவர் தனியாக வசித்து வந்தவர் என்றும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமர்சனங்களுக்கும் கொள்கைகளுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருப்பதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். இது கட்சியின் 2 மூத்த தலைவர்கள் வெளியிட்ட கருத்துகளுக்கு மறைமுகமான பதிலாக பார்க்கப்படுகிறது. முகநூலில் வெளியிட்ட பதிவில் விமர்சனங்களை எதிர்கொள்ள தம்மிடம் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நீண்ட காலமாகவே விமர்சனங்களை சந்தித்து வருவதாகவும் அக்மால் தெரிவித்தார். ஆனால் கொள்கைகள் என்றால் ஒரு அங்குலம் கூட பின்னடைய மாட்டேன் என்றும் அதுதான் வித்தியாசம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவில் எந்த நபரையும் அவர் நேரடியாக குறிப்பிடவில்லை. இதற்கு முன்னர் அம்னோ தலைவர் அமர் ஜாகித் ஹமீடி அம்னோ இளைஞர் பிரிவும் அதில் அக்மாலும் விமர்சனங்களை திறந்த மனதுடன் ஏற்க வேண்டும் என்று கருத்துரைத்திருந்தார். இளைஞர் பிரிவு தங்களின் கொள்கைகளுக்காக போராடுவதை தொடர வேண்டும் என்றாலும் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ராப் வஜ்டி டுசூகி விமர்சனம் செய்பவர்கள் தாமும் விமர்சிக்கப்பட தயாராக இருக்க வேண்டும் என்று முகநூலில் தெரிவித்திருந்தார். ஒருவர் பெருந்தன்மையுடன் மனதளவில் வலிமையுடனும் அதே நேரத்தில் திறந்த மனதுடனும் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜாகித் மற்றும் அஸ்ராஃபின் இந்த கருத்துகள் நேற்று அக்மால் வெளியிட்ட முகநூல் பதிவை தொடர்ந்து வந்துள்ளன. அந்த பதிவில் அம்னோ அரசு கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் என்ற தனது கோரிக்கையை ஜாகித் நிராகரித்ததை தொடர்ந்து தாம் ஒதுங்கிக் கொள்ளலாம் என அக்மால் தெரிவித்திருந்தார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் இனம், மதம் மற்றும் அரச மரபு தொடர்பான 3R விவகாரங்களில் சிவப்பு கோடுகள் மீண்டும் மீண்டும் மீறப்படுவதாக அக்மால் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் திங்கட்கிழமை நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அக்மால் முன்வைத்த பின்னர் மடானி அரசில் உள்ள கூட்டணி கட்சிகளை அம்னோ கைவிடாது என்று ஜாகிர் தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.